அங்கே ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அரசு தொடக்க கல்வி வெள்ளகவி கொடைக்கானல் பிரைமரி ஸ்கூல் தாங்க. இது கோயில், ஃபுல்லாக கோயில் கோயில் கோயில். அங்கே இருக்கு பாருங்க கிராம மக்கள்லாம். இங்கேயும் மேலாம் செங்கல் கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. கூரை மட்டும் ஷீட்டில் போட்டிருக்காங்க. அழகாக தான் இருக்குது. கேம்ப் சைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல் இதெல்லாம் இதை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பாயிண்ட் வியூ வச்சுருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த வியூவில் ஏறி போய் பார்த்தேன். அதுவும் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இந்த வியூ பாயிண்ட்லாம். மதியம் நல்லா சாப்பிட்டு வந்து அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டாங்க. வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டோம். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அடுத்தது சும்மா கேம்ப் ஃபயர் ஜஸ்ட் சின்னதாக தீ மூடிட்டோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேம்ப் ஃபயர் ரொம்ப பற்ற வைக்கல. என் பின்னாடி வாங்கலாம் அந்த தேனி கம்பம் அந்த ஊரில் அப்படி சின்ன சின்னதாக தெரியுது பாருங்களேன். லைட்டிங் இல்லை, ஓரளவு தான் தெரியும். இப்போ அப்படியே பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள். பேக் சைடில் தான் அந்த வட்டக்கணால் கொடைக்கானல் ஊர் இங்கே வந்து தெரியுது. இந்த வெள்ளைக்கவியில் பாருங்கள், அது தெரியுது பாருங்கள். ஒரு புள்ளியாக தெரியுது இல்லையா அங்கே. இது ஒன்றும் தெரில. இப்போ லைட் இருக்குல்லங்க, அதுதான் வட்டக்கணால். இந்த பக்கம் இருக்குல்ல, இது கொடைக்கானல். காலைல அந்த வட்டக்கணாலுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி இல்லை கேப் பிடிச்சி இங்கே கொடைக்கானல் இங்கே வரணுமா. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அங்கேருந்து கும்பக்கரைக்கு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு சென்னை கிளம்ப போகிறோம். அதான் மக்களே, கொஞ்சம் நேரம் அப்படியே சீசாக வண்டி தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 கிட்ட ஆகிடுச்சு. போயிட்டு நல்லா தூக்குங்க வந்தோம். நல்லா தூங்கிட்டேன். இருந்த டயரில் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததில்ல. அவ்வளோ நம்ம தூங்காமலே வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் நேற்று. அதனால் இப்போ தூங்கிட்டேன். ஏன்னா திருப்பி நாளைக்கு நம்ம வண்டி ஓட்டணும். சென்னைக்கு திருப்பி 500 கிலோமீட்டர் போனோங்க. அதை நினச்சாலே பயமாக இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சன்ரைஸ் இங்கேருந்தே பார்த்துலாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா மேலே ஏறணும், அது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். திருப்பி இறங்கினோம் சன்ரைஸை பார்த்துட்டு. அப்போ 6 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் திருப்பி 8 கிலோமீட்டர் நம்ம திருப்பி கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு நடக்கணுங்க. ஸோ முடியாது. அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கேருந்தே பார்ப்போன்னு. இங்கேருந்து பார்ப்போம், செம்மையாக இருக்கும். நாளைக்கு காலைல பார்ப்போம். குட் நைட். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சன்ரைஸாக எழுந்துட்டேன். கேமராலாம் செட் பண்ணிட்டேன். செம்ம தூக்கங்க, செம்ம டயர்டு, செம்மையாக தூங்கிட்டேன். இல்லைங்க, சன்ரைஸு ஷார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதுதாங்க நமக்கு கொடுத்த டென்ட்டு. 2 பேர் தூங்குற மாதிரி வந்தது. இங்கே மொத்தம் 3 பேர் தான். அதனால் எனக்கு இந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற மாதிரியே டென்ட்டு கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம டென்ட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதாங்க டென்ட்டு, எப்படி இருக்குது பாருங்க. இதான் டென்ட்டு, எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். சுற்றி காட்டுறேன். அழகாக இருக்காங்க டென்ட்டு. இப்படி தாங்க நைட்டு இங்கே தான் தூங்குவேன். அப்படியே தூங்க முடியாதாங்க. இங்கேருந்து டென்ட்டில் இருந்து பாருங்களேன் வியூவை. அப்படியே காட்டுறோம். நம்ம டென்ட்டுக்குள்ளே இருந்து அப்படியே அந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது.
இருக்குண்ணே. இதுதான் நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்து நம்ம பார்க்குற வியூ செம்மையாக இருக்கும். எழுந்த உடனே நீங்கள் இந்த வியூவை பார்க்கலாம். கேமராவில் பாருங்கள், டைம் லாப்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். சன்ரைஸ் ஷாட்டுக்காக பார்ப்போம். நான் நம்புகிறேன் கேமரா கரெக்டாக தான் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் தான் வரும்னு சொல்லிட்டு சன்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நெட்லேயும் போட்டு இருந்தது. அங்கே தான் இப்போ கலரும் மாறுது, வானத்தோட கலரு. பார்ப்போம் சன்ரைஸ் ஆகுதா என்னன்னு. இப்போ வாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வந்துட்டேன். அங்கே நிற்கிறேன்னு பாருங்களேன். இப்போ என் பின்னாடி பாருங்க. இப்போ பார்த்தீங்களா பின்னாடி எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்கா? இருக்கு. அவ்வளோதான் ப்ரோ, எனக்கு போதும். ஏறினே வரல முடியே. என்ன சொல்கிறீங்க? இது முடிச்சா வெள்ள முடி வருங்களா? ஆமாம், கருப்பட்டி என்ன தெரியும் என்ன கடை. இங்கே பாருங்கள் சூரியன். அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம கொடைக்கானலுக்கான ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வெள்ளைக்காவிலேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க. நேற்று ஈவினிங் காட்ட முடியல இந்த ஊரை சுற்றி. இப்போ அப்படியே பாருங்கள், போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். இதாங்க இங்கே பார்க்க சும்மா அழகாக இருந்ததுங்க இந்த வீடெல்லாம். அவ்வளோதான் மக்கள், கிளம்பிட்டோங்க. ஷூவை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ எங்கே ட்ரெக்கிங் பண்ண போகிறோன்னா வெள்ளைக்கவி வில்லேஜ்லேருந்து கொடைக்கானல் போக போகிறோம். ஒட்டக்கனால் அங்கே போயிட்டு கொடைக்கானல் அங்கேருந்து போயிடுவோம் பஸ்ஸில். வாங்க போவோம். இந்த ஊர் நான் செம்மையாக இருந்ததுங்க. அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்புறோம். பாய் பாய் வெள்ளைக்கவி. மக்களே, நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்கேன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ட்ரெக்கிங் இது மலையில் போயிட்டுருக்கேன். எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஒரு பாதை, ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அதில் ட்ரெக்கிங் பண்ணி போக வேண்டியதான். இப்போ 2 hours நம்ம ஒட்டக்கனால் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கொடைக்கானல் போயிடலாம். ஒட்டக்கல் சொல்லுவாங்க, இது ஒட்டக்கானல் சொல்லிட்டேன். ஒட்டக்கல் அங்கே பாருங்களேன் ரூட் எப்படி இருக்குண்ணே. இந்த ஈத்தொலை கொஞ்சம் அதிகங்க.
முடிஞ்ச கிளாஸ் கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கண்ணில் போய் விழுது அந்த ஈ. இங்கே ஈ எப்படி வருதுன்னா இல்லைங்க அந்த குதிரையோட சாணம் இதெல்லாம் இது பண்ணி தான் வருது. அவ்வளோதாங்க, நடந்து போக வேண்டியதான். பட் ஆனால் கொஞ்சம் க்ரீனரியாக இருக்குங்க, சுற்றி பசுமையாக இருக்குது இப்போது இந்த தூரம்லாம். அதனால் ஒன்றும் தெரியல, கூலிங்காக இருக்குது. இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, வெயிலுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இழைப்பே தெரியாதுங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். நீங்கள் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம். என் பின்னாடி பார்த்தீங்களா, இப்போ என் முன்னாடி காட்டுற பாருங்க, இங்கே பாருங்கள் மழை எல்லாம் பாருங்க. இதோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரோடு. நேற்று வந்ததோட இது கொஞ்சம் டெரெயின் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹாரிசாண்டலாக இருக்குது, ரொம்ப அப் டவுன்ஸ் இல்லாமல். இன்னும் போக எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ தான் இப்படி இருக்குது. குழந்தை நம்ம அப்படியே போவோம். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இல்லக்கல் வில்லேஜ்லேருந்து கொடைக்கானல் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டும் அதே மாதிரி ட்ரெக்கிங் தாங்க. இது ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டெப்ஸு, பாறைகள் தான். அதுதான் மக்களே, இன்னொரு ஸ்டெப் பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு, அது வெளியே தான் ஏறி வந்தேன். இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடப்போம். அவ்வளோதாங்க, பொறுமையாக நடங்க. ரொம்ப ஸ்பீடாக நடந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரக்கை முடிக்க முடியாது. எனக்கு இந்த படிக்கட்டு ஏறும்போது தாங்க மூச்சு வாங்குது. அதே மாதிரி ட்ரெக்கிங் வரீங்கன்னா சில டிப்ஸ் மட்டும் தரேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேருந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபிசிக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை வருதுங்க, வாங்கணுங்க. இங்கே குதிரை பாருங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோ சொன்னாங்க. அந்த குதிரையில் கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பொருளாக அந்த குதிரையிலேருந்து தான் வச்சு இது கொண்டு போய்க்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தேவையானது எதுனா பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்புறம் உங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் நீங்கள் ட்ரெக்கிங் வரும்போது பேக்கில் ரொம்ப வெயிட்லாம் கொண்டு வராதீங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒரு செட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தண்ணி பாட்டிலு, அப்புறம் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எதனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனலாக மெடிசன் எதனா எடுக்கணும் அப்படின்னா அதை கொண்டு வந்துக்கோங்க. தண்ணி 2 லிட்ரு, வாட்டர் பாட்டிலு 1 லிட்ரு எடுத்து வச்சுக்கோங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி இங்கே வரீங்க அப்படின்னா ஸ்லோவாக நடங்க, ஸ்பீடாக நடக்காதீங்க. ஸ்லோவாக நடந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் நல்லா எனர்ஜி இருக்கும், அப்போ போயிட்டு நீங்கள் செம ஸ்பீடாக நடந்து அப்புறம் பாதிலே உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அது நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குங்க அரௌண்ட். நடந்து போயிட்டுருக்கேன். கைடு அவர் வந்துட்டுருக்காரு பின்னாடி, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஏன்னா கூட வர 2 பேர் நடுவில் சென்டரில் வராங்க. ஸோ அவர் லாஸ்ட்டில் அவர் வராரு. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஊர், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
இது அவங்களே ரெடி பண்ண பாதை போலுங்க. இங்கே ரோடு வசதி இல்லை, அந்த ரோடு வசதிக்காக இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அதுக்கு எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குது. ரோடு வசதி பண்ணி ரோடு வசதி கேட்டிருக்காங்க மக்கள், ஆனால் இன்னும் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை. பாதி தூரம் எதுவும் ரெடி பண்ணியிருக்காங்க, மீதி பாதி இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்குது. அப்படியே கடப்பில் போட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டிட்ட ஒரு ரெக்வெஸ்ட், இது அவங்க இந்த மக்களுக்கு இந்த ரோடை மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் வளரும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் கஷ்டங்க, திடீர்னு எமர்ஜென்சியில் எப்படிங்க கொண்டு போக முடியும், கஷ்டம் இல்லையா? அதனால் கவர்மெண்ட் இதுக்கு ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்களும் நிறைய பேர் இங்கே வந்தீங்கன்னா இது கேரளா மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டாக மாற்றலாம். ட்ரெக்கிங் செம்ம ஆப்டான ஒரு இடம். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்பட்றா ட்ரெக்கிங் வர முடியும்னு கேட்பீங்க. இன்னொரு வழி இருக்குல்லங்க, அதாவது கும்பாயிலேருந்து வெள்ளக்கவி வர்றதுக்கு அந்த ரூட்டில் ட்ரெக்கிங் வரலாம். போகும்போது வெள்ளக்கவிலேருந்து கொடைக்கானல் போகிற ரூட்டுக்கு ரோடு போட்டு கொடுத்தோம்னா ஸோ அந்த ரோடை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளும் ட்ரெக்கிங் வேணால் அப்போலாம் அங்கேருந்து ஏறலாம், திருப்பி டவுனுக்கு கும்பார பக்கம் போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரெக்கிங் ஏறிட்டீங்க கும்பாரில் இருந்துன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது இங்கே ரோடு போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக போயிடலாம். ஒரே நாள்லேயும் இந்த ட்ரெக்கிங்கும் முடிக்கலாம். வேணும்ண்ணா இங்கே ரோடு போட்டாங்க. ஸோ ரோடு போடுவாங்க நம்பிக்கை இருக்குது, ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பாக ரோடு போடுவாங்க. மக்கள் நீங்களும் அதிகமாக இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இவங்க வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இருக்குங்க. விவசாயம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கேரளா லெவலுக்குலாம் ஏக்கர் கணக்கில் இங்கே பண்ணலை, சும்மா அவங்க தோட்டம் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இவங்க தேவை எதுவாக இருந்தாலும் கொடைக்கானல் போய் தாங்க வாங்கிட்டு வராங்க. இந்த இடம் அடிப்படை தேவை இருக்குல்லங்க, கல்வி அப்புறம் மருத்துவம், இந்த ரெண்டும் இங்கே இல்லைங்க. கல்வி பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே எல்லாருமே ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. ஸோ இவங்க 400 வருஷமாக இங்கே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு எதனா பண்ணி கொடுக்கணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோங்க. சில டைம்ஸ் படிக்கட் மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ரூட்டாக இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பே போங்க, ஈஸியாக அந்த ட்ரெக்கிங்கை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 கிட்ட ஆக போகுதுங்க. ஆனால் அங்கே மேகம் பாருங்களேன், க்ளவுட்ஸ்லாம் அப்படியே ரன்னிங்கில் இருக்குது. தெரியுதா கேமராவில்? தூரத்தில் பாருங்களேன், அப்படியே நான் சுற்றி பாருங்களேன், அங்கே க்ளவுட்ஸாக இருக்குது. கீழெல்லாம் பாருங்களேன், அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளவுட்ஸ். அதாங்க மவுண்டெயின், மலைவாழ். ரொம்ப நல்லா இருக்குங்க மலைவாழ். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டைமில் கண்டிப்பாக இதெல்லாம் அனுபவிக்கணும். ஓகே, வாங்க தொடர்ந்து போவோம். வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறதுக்கு முன்னாடி தெரியல ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்டானா 20 கோடி எடுத்துக்கிடுவான். இதான் டால்ஃபின். டால்ஃபின் ஹவுஸ் பார்த்துட்டு டால்ஃபின் ஹவுஸ் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்தது ஒட்டக்கனால் இந்த கிராமத்துலேருந்து போயிட்டுருக்கோம் கொடைக்கானலுக்கு. ஒட்டக்கனால் வந்துட்டோங்க.
நல்லா வந்துட்டுருக்கோம். அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி வந்ததில் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் வந்துட்டோம். டால்ஃபின் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கைடு அவரோட ஃப்ரெண்டோட பைக் ஒன்று இருந்தது. ஸோ அதிலேயே நம்ம கொண்டு போயிட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்பில் விடுறேன்னு சொன்னார். ஸோ அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ கொடைக்கானல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு பஸ் கிடையாது. ஸோ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வத்தலக்குண்டு போனேன். வத்தலக்குண்டுலேருந்து பெரிய குளத்துலேருந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம வண்டி எடுத்துட்டோம். ஃபால்ஸ்லேருந்து கும்பகரை ஃபால்ஸ்லேருந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்த ஒரு இடத்துக்கு போகும்போது. அவ்வளோதாங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போக வேண்டியதான். 500 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. வந்து இப்போ நான் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க. 5:30 6 போகுதுங்க. 5:30 இப்போ கரெக்டாக. ஸோ டைம் ஆயிரும். ஸோ போகும்போது எங்கன்னா பிரேக் நான் நிப்பாட்டினேன் அப்படின்னா அங்கே வீடியோ எடுக்கிறேன். இல்லைனா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Rider Money Vlogs. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன் டேங்கு திருப்பி. இப்போ நம்ம திருச்சியை தாண்டி வந்துட்டேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் எப்படியும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கிட்டே காட்டுறது. 250 இல்லை 300 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ லூப் பண்ணோம். இப்போ நம்மகிட்ட லூப் வேறு இல்லை. ஸோ அதுக்கு என்ன ஒரு ஐடியானா, நம்ம இந்தியன் ஆயிலில் தான் இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் இங்கே தான் ஃபில் பண்ணேன். இப்போ நம்ம செயின் வந்து லூப் ஆயில் இல்லாத டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வண்டியை தான் இப்போ போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 ரூபா தாங்க இந்த லூப், இந்த ஆயிலு. இந்த டிவிஎஸ் 50 போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்படியே நம்ம அதை தான் வாங்கியிருக்கோம். அப்படியே பொறுமையாக அப்படியே இதில் விடுங்க. இதெல்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று செயினில் எதுவும் ஆகாது. லூப் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கும் அர்ஜென்ட்டு எதனா எமர்ஜென்சி டைமில் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். வண்டிக்கு எதுவும் ஆகாது.